ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு கட்சியை தாண்டி, ஒரு குழுக்களை தாண்டி மக்கள் அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய, மக்கள் நலை சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவர் தான் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிற்பாடு, அறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிற்பாடு, இன்னைக்கு நமது முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்ஸ்மேனா உருவெடுத்து நிற்கிறார். காரணம் என்னன்னா, மக்கள் அவரை நம்புறாங்க. இவர் சொன்னா செய்வாருங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. அதனால் மக்கள் செல்வாக்கிலேயே ஒரு மக்கள் தலைவரா இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறார் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த வகையில தான் ஒரு நூற்றாண்டு கண்ட பேரியக்கத்தின் தலைவராக இருந்தாலும் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஃபேஸ் வேல்யூக்காக ஒரு ஓட் பேங்க் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மனுஷன் தான் அவரு. அந்த வகையில இன்னைக்கு காலையில தமிழ்நாடு பெண்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் வருது ஒரு 7:45 மணிக்கு. என்னன்னா, இவங்க அக்கௌண்ட்ல வந்து 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு இன்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அது, எப்படி இந்த பணம் வந்துச்சுன்னு அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. என்னன்னா, இந்த ஒரு சில பாசிச சக்திகள் வந்து, ஒரு அடிமை சக்திகள் வந்து இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கம்மா. அது வந்து போர்ட் ஆஃப் கண்டக்ட் வச்சு எப்படியாவது அதை நிற்பாட்டலாம்னு முயற்சி பண்றாங்க. ஆனா நீங்க இது 1000 ரூபாய் மாசம் தடுத்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல நீங்க இருப்பீங்க. அது உங்களுக்கு இந்த 2 மாசத்துல உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் நான் அந்த பணத்தை உங்களுக்கு போடுறேன். அது மட்டும் இல்ல, அது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாயும். சம்மர் லீவு வருது, பிள்ளைங்க லீவுல இருக்கும், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவுகளா ஆகும். அதனால அதையும் கருத்தில் கொண்டு போனஸாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல நாங்க போடுறேன் அப்படின்னு இந்த தாயுள்ளத்தோட மக்கள் நினைச்சாலும் சிந்தித்து ஒரு விஷயத்த செய்யறாருல, அவர் தானே ஸ்டேட்ஸ்மேன். அதே மாதிரி மே மாசம் நம்ம ஆட்சி அமைஞ்சிரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்த உரிமை தொகையை நான் திரும்ப 2000 ரூபாய் உயர்த்தி தரேன் அப்படின்னு ஒரு தலைவர் வாக்குறுதி கொடுக்கிறார்ல, அதை மக்கள் அவர்கள் நம்புகிறார்கள். ஏன்னா இவர் 1000 ரூபாய் கொடுக்கும் போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, வெற்றுக்கதை விடுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இவர் சொன்ன அந்த ஒரு உறுதியை 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா 1000 ரூபாய் கொடுத்தாரு. விடியல் பயணம் தருவேன்னு சொன்னா விடியல் பயணம் தந்தாரு. அதே மாதிரி சொல்லாத விஷயங்களான காலை சிற்றுண்டி திட்டம் மாணவர்களுக்கு அதை செஞ்சாரு, புதுமை பெண் திட்டம் செஞ்சாரு, தமிழ் புதல்வன் திட்டம் செஞ்சாரு, உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், எண்ணற்ற திட்டங்களும் செஞ்சுக்கிட்டே வந்தார். அதனால மக்களுடைய நன்மதிப்பை பெற்று மக்கள் செல்வாக்கை பெற்ற தலைவராய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்து நிற்கிறார். இவரை எதிர்க்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா திமுக ஊப்பிகளை கடந்து இன்னைக்கு மக்கள் செல்வாக்கை அதிகம் பெற்ற தலைவராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்து நிற்கிறார்.